வணக்கம் மாஸ்டர். நான் சரண் பேசுகிறேங்க மாஸ்டர், கரூர்லேருந்து. இப்போ சென்னையில் இருக்கேன். மாஸ்டர், இன்றைக்கி காலைல ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம், ஒரு நிகழ்வு மாதிரி இருந்தது. அதை ஜஸ்ட் அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணலான்னு தான் ஒரு பதிவு போடுறேன் நான். இன்றைக்கி காலைல ஒரு 5 மணி இருக்கும். நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு ஒரு அரை அடி இல்லை ஒரு அடிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. நீங்களும் நானும் நேருக்கு நேர் பார்த்துட்ருக்கோம், கண்ணை பார்த்துட்ருக்கோம். நான் உங்கள் கண்ணை ரொம்ப ஆழமாக, ரொம்ப டீப்பாக பார்த்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இது எல்லாமே ஒரு கனவா நடந்துகிட்ருக்கு அது பாட்டிக்கு. அது ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு நான் நரேட் பண்ணுறேன் நான் இந்த அனுபவத்தை. இந்த ஒரு அடி கேப் இருக்கும். ரொம்ப டீப்பாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு நிகழ்வு. பார்த்தீங்கன்னா, எனக்கு பயங்கரமாக ஏதோ உச்சந்தலையிலேருந்து ஏதோ ரொம்ப பயங்கரமாக புல் பண்ணுற மாதிரி இருந்தது. கீழேருந்து ஏதோ அடி வயிற்றுலேருந்து உச்சந்தலை வழியாக ஏதோ கயிறு பிடிச்சி ஏதோ மேலே பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ பயங்கரமான புல். தலையெல்லாம் பயங்கரமான வலி. அதுவும் அந்த நெத்தி போட்டுக்கிட்டுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அழுத்தம், பயங்கரமான ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தம், பயங்கரமான அழுத்தம். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் அதை பேர் பண்ண முடியல. பேர் பண்ண முடியாதனால அப்படியே நான் முழிச்சிட்டேன் நான். இதெல்லாமே ஒரு ஒரு கனவாக எனக்குள்ளே நடந்துகிட்ருக்குது. பட்டு ரொம்ப பெயினாக இருக்கே, ரொம்ப பேர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் டப்புன்னு முழிச்சிட்டேன். முழிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஓகே இது கனவா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி நார்மல் ஆகிடுச்சு. மறுபடியும் அப்படியே நான் படுத்தேன் நான். இது ரொம்ப திடீர்னு இப்படி ஒரு அனுபவம். அது என்ன மாதிரி அனுபவம்? எதற்காக இந்த அனுபவம்? இது இது உண்மையிலே ஒரு அனுபவமா இல்லை ஜஸ்ட் ஒரு கனவா, ஒரு நிகழ்வா, என்னன்னு தெரியல. ஸோ இதை பற்றி, இந்த அனுபவத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி இது என்ன மாதிரி அனுபவம்ன்ட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் இந்த பதிவு கொடுக்குறேன். நீங்கள் கேட்டுட்டு என்னென்னு சொல்லுங்கள் மாஸ்டர். ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். சரண்குமார் வணக்கம். இது இன்றைக்கி மட்டும் நடக்கிறது இல்லை. எப்போ நீங்கள் சடவரி முடிச்சிங்களோ, உங்களுக்கு தீட்சை கொடுத்த நாள்லேருந்து நடக்கிற விஷயம். வெடிகாலம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த சம்பவங்கள் நடக்கும். சடவரி முடித்தவங்களுக்கு எல்லாத்தோடையும் மூலாதாரத்தை கனெக்ட் பண்ணி ஒன்று ஒன்றா பார்ப்போம். யாருக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவோம். இது கொஞ்சம் ரொம்ப லாங் கேப் ஆனதுனால அந்த குண்டல் சக்கரங்கள் வந்து அடைச்சிடும். சக்கரங்கள் அடைச்சிட்டா குண்டலி மேலே ஏறாது. நம்ம ரெகுலரைஸாக அதை வந்து அந்த மேலே ஏற்றிக்கிட்டே இருக்கணும். தினந்தோறும் ஒரு நாளைக்கு 5 முறையாவது அந்த சடவரி தன்மையில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து நம்ம எமோஷனல் பிளாக்ஸ் ஏற்படாமல் பார்த்துக்கணும். எமோஷனல் பிளாக் ஆச்சுன்னா, எமோஷனல் ஆனோம்னா, அதனால் இருக்கிற ரசாயன மாற்றங்கள் என்ன பண்ணணும்னா உடம்புல பல மாற்றங்களை உண்டாக்கி நம்ம சக்கரங்கள்லாம் பிளாக் ஆகிடும். சக்கரங்கள் பிளாக் ஆகிடுச்சின்னா குண்டலினி மேலே ஏறாது. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சில டைம்களில் வந்து குரு சக்தி வந்து சப்போர்ட் பண்ணும். அது உங்களை மேலே கொண்டாடுற வரைக்கும் ட்ரை பண்ணும். இல்லை அதில் நாட்டமே இல்லாமல் புற வாழ்க்கையில், லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டு இதை பற்றி கண்டுக்காமல் அவங்க தொடர்ந்து ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அதை விட்டுரும். சரி, அவங்க அனுபவிச்சு வரட்டும், கருமத்தை அனுபவிச்சு வரட்டும், அன்ன வரைக்குமே சப்போர்ட் பண்ணும். அது தினந்தோறும் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். டெய்லியுமே அதை நீங்கள் விட்னஸாக இருந்தீங்கன்னா டெய்லியுமே அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் நைட்டு படுக்க போகும்போது விட்னஸ் பண்ணிக்கிட்டே படுத்து அப்படியே தூங்கிட்டீங்கன்னா உடல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும். உடல் கொரட்டை கூட விட்டுட்ருக்கும். ஆனால் கொரட்டை ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்கும். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. விட்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது நடக்கும். விட்னஸ் பண்ணாதவங்களுக்கு கொரட்டை ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்காது. பக்கத்தில் யாராவது சொல்லுவாங்க, என்னங்க அந்த கொரட்டை விட்டீங்க அப்படிம்பாங்க, ஒய்ஃபே சொல்லுவாங்க. ஆனால் விட்னஸ் பண்ணுறவனுக்கு கேட்கும். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் ஒய்ஃபு குழந்தைங்க எதாவது பேசிட்டு அது கூட நமக்கு கேட்கும். நீங்கள் கொரட்டை விடுறதும் உங்களுக்கு கேட்கும். என்ன அப்பா இப்படி கொரட்டை விடுறாரு அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தை அம்மாட்ட சொல்கிறதும் உங்களுக்கு கேட்கும். அதுதான் விட்னஸோட சிறப்பு. அந்த மாதிரி நீங்கள் விட்னஸ் பயிற்சி பண்ணிவிட்டு தூங்குற பழக்கத்தை கொண்டாந்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி 3 மணி ஆனால் டான்னு உங்களுக்கு வந்து விட்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே பாருங்கள் சொல்கிறாங்க 3:30 மணிக்கு கனெக்ட் ஆகிட்டோம் அப்படிங்குவாங்க. 3:30க்கெலாம் 6 மணிக்குள்ளே அந்த சம்பவம் நடக்கும். அது வந்து எல்லோரும் கனெக்ட் ஆகிட்டு ஒன்றா பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஹெல்ப் தேவைப்படுறவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தராக பார்த்து பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் சரியாக விட்னஸ் பண்ணிங்கன்னா தினந்தோறும் பார்க்க முடியும். அப்புறம் இன்னொன்று கனவா இல்லை அது உண்மையான இதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கிளப்பியிருந்தீங்க. அது ஈஸி. கனவை பற்றி நான் நிறைய பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்லே போய் பாருங்கள், கனவை பற்றின வீடியோ நிறைய போட்டிருக்கோம். அது சயின்டிஃபிக்காக அவங்க யூஎஸில் ரிசர்ச் பண்ணது, அவங்க எடுத்திருக்க படங்கள், கனவை பற்றி அவங்க எடுத்திருக்க படங்கள், அதோட கனெக்ட் பண்ணி ஸ்பிரிச்சுவலை கனெக்ட் பண்ணி அவங்க எப்படி வந்து இங்கிலீஷ் மூவிஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த ஷார்ட்லாம் கட் பண்ணி எடுத்து நம்ம போட்டிருப்போம். ஆன்மீகத்துடன் சம்மந்தப்பட்ட ஆங்கில படங்கள்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் பாருங்கள், தெரியும். ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் கனவா உண்மையான உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சுன்னா கனவுலேயே நீங்கள் உங்கள் கையை பிடிச்சி கிள்ளி பாருங்கள். கனவுலேயே கையை பிடிச்சி கிள்ளிங்கன்னா உங்களுக்கு வலிக்காது. கிள்ளி பார்த்துக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆரம்பிச்சு சொல்லுவாங்க, ஐயோ அது கனவா தானே, கிள்ளி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிள்ளி பார்த்துருவாங்க. பார்த்தீங்களா?
சரி நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு நடந்ததுன்னா நான் கிள்ளி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிள்ளி பார்ப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஐயோ கனவா இது உண்மையானு தெரியலையேன்னு. வலிச்சதுன்னா உண்மை, வலிக்கலின்னா கனவு. ஸோ நீங்கள் விட்னஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வலிக்கிறது தெரியும். இல்லை விட்னஸில் இல்லாமல் கான்சியஸில் இல்லாமல் நீங்கள் கனவுல கண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கனவுல கிள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிள்றது சரியான வலி இருக்காது, வலிங்கிற உணர்வு இருக்காது உங்களுக்கு. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பெரும்பாலும் கனவுகள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும், கலரில் வராது. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வந்தக்கூடிய கனவு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கா, கலர்ஃபுல்லாக இருக்காங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துன்னா கனவு பெரும்பாலும் அது விட்னஸில் இருந்தால் மட்டும் தான் அதை பார்க்க முடியும். இல்லை கனவு கொண்டுட்டு இருந்தால் அந்த எமோஷனல் லாக் ஆகிடும். நம்ம கனவுல வந்து என்ன மாதிரி எமோஷன் வருதோ, காதல் வருதோ, காமம் வருதோ, கோவம் வருதோ, அதில் எமோஷன் லாக் ஆகிடும். அதுக்கு இந்த மாதிரி உடலில் ரசாயன மாற்றம் நடந்து அது உண்மை நினச்சிட்டு இருக்கிறதுனால உடம்பு இங்கே நடுங்கும், ஒரு சிலருக்கு வேர்த்து போயிடுறதெல்லாம் நடக்கும். கனவு வாங்கலாம் திடீர்னு வேர்த்து போயிருந்துச்சு உட்காருவாங்க, அதோட அட்டாச் ஆகிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ விட்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், எமோஷனல் அட்டாச் ஆக மாட்டாங்க. அது உடனே கண்டுபிடிச்சலாம் அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கா, கலரில் இருக்கான்னு. இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இல்லை 99% பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். இல்லை கலராக இருக்கிறத வந்து கிள்ளி பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ கிள்ளி பார்த்தா வலிக்குது, கலர்ஃபுல்லாகவும் தெரியுது அப்படின்னா அது நடந்துகிட்டு இருக்க ஒரு சம்பவம், கனவு கிடையாது. கனவு வந்து கான்சியஸ் மைண்டில் எப்போவுமே நடக்காது. அது அன்கான்சியஸில் இருக்கும்போது சப்கான்சியஸ்லேருந்து வர்றது தான் அந்த கனவு. நீங்கள் வந்து கான்சியஸ் மைண்டில் இருந்துட்டு சூப்பர் கான்சியஸோட கனெக்ட் ஆகும்போது நடக்கிறது தான் இந்த மாதிரியான அனுபவங்கள். அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கங்க. அது நீங்கள் தொடர்ந்து டச்சிலேருந்து வெளியில் போகிற மாதிரியான தெரிஞ்சுன்னா இந்த மாதிரியான டச் நடக்கும். அது 3-4 டைம் அந்த மாதிரி உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அப்போ கொஞ்சம் ஒழுங்காக விட்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சடவு தன்மை விட்டுறாதீங்க. அப்போ தொடர்ந்து உங்களுக்கு குரு சக்தியோட சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நன்றி சார். என்ன புண்ணியம் செய்தேனோ